வணக்கம், என் பேர் சிவராஜ். வணக்கம், என் பேர் ஏசியோன் பால் நிக்சன். நாங்கள் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சொகனாரகுப்பத்திலிருந்து வருவோம். நாங்கள் பண்ணியிருக்கிற இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் செக்யூரிட்டி சிஸ்டம் ஃபார் ஆர்மி கேம்ப் வித் லேண்ட்மைன் டிடெக்டிங் ஷூ. இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ வந்து இந்தியன் ஆர்மி கேம்ப்ஸ்லாம் இருக்குது. அது வந்து பார்டரில் போட்டிருப்பாங்க. அங்கே செக்யூரிட்டி அவ்வளோவா இருக்காது. அதனால் ஈஸியாக ஒரு 2 டெரரிஸ்ட் கூட வந்து வெப்பன்ஸ் வச்சு அட்டாக் பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி நிறைய அட்டாக்ஸ் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இதுக்கு ஒரு பெஸ்ட்டு இன்சிடென்ட் சொல்லணும்னா, அது வந்து உரி அட்டாக் 2017 நடந்துச்சு. அதில் வந்து 3 டெரரிஸ்ட் வந்து 18 இந்தியன் சோல்ஜர்ஸை கொண்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த 3 பேரையும் கண்டுபிடிச்சி கொண்டுட்டாங்க. நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு வந்து 18 பேர் லைஃப் வந்து லாஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அட்டாக் நடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் நாங்கள் இந்த கேம்புக்கான செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட் நாங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா, எல்லாமே வயர்டு சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக நாங்கள் வயர்டு சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, ஐஓடி வச்சு பண்ணால் ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க சார். நாங்கள் வயர்டு சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கதால ஹேக் பண்ண முடியாது சார். சார், இப்போ ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே கீபேட் லாக் சிஸ்டம் சார். அந்த கீபேடை போட்டால் மட்டும் டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி, அந்த லாக் தெரியாதவங்க யாருமே உள்ளே வர முடியாது சார். வேறு இந்த கீபேட் லாக் சிஸ்டத்தை யாராவது உடைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாலுமே இந்த மெட்டல் டச் சென்சார் வச்சுருக்கோம் சார். கீபேட் லாக் சிஸ்டத்தை யாராவது உடைக்கிறதுக்கு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பஸ்ஸர் அடிச்சிடும் சார். சார், அடுத்து உள்ளே போனதுக்கப்புறம் ப்ரெஷர் சென்சார் வச்சுருக்கோம். எதுக்காக நாங்கள் இந்த இடத்துல ப்ரெஷர் சென்சார் வச்சுருக்கோம்னா, ப்ரெஷர் சென்சாரை வந்து நைட் டைமில் ஆன் பண்ணிடுவோம். இங்கே ப்ரெஷர் சென்சார் இருக்குன்னு தெரியாத டெரரிஸ்ட் வந்து மிதிச்சிருவாங்க. அதில் அலாரம் அடித்து ஆர்மி சோல்ஜர்ஸ்லாம் எந்திரிச்சு வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சார், அடுத்து மிசைல் செக்ஷன் இருக்குது சார். அடுத்து மிசைல் செக்ஷன் இருக்குது சார். இந்த இடத்துல வந்து மிசைல் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு தேவைப்படுறது சார். இதுக்கு தான் செக்யூரிட்டி தேவை. மிசைலை யாராவது திருடிட்டு போனாலும் போயிடுவாங்க சார். அதனால நாங்கள் இந்த இடத்துக்கும் செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம் சார். இதில் வந்து நாங்கள் ஐஆர் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். யாராவது இந்த மிசைல் பாக்ஸில் இருந்து மிசைலை எடுக்க ட்ரை பண்ணால் அது அலாரம் அடித்து இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு காட்டி கொடுத்துரும் சார். அதனால் அவங்க வந்து மிசைல்ஸை காப்பாற்றிடுவாங்க. சார், அடுத்து பாம் செக்ஷனில் நாங்கள் எல்டிஆர் யூஸ் பண்ணியிருக்கோம் சார். எதனாலனா, பாம் செக்ஷனில் வந்து உள்ளே போயிட்டாலே அலாரம் அடிக்கிற மாதிரி வச்சுருக்கோம் சார். ஏன்னா பாம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே பெரிய பெரிய சோல்ஜர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க சார். உள்ளே போன உடனே ஆட்டோமேட்டிக்காக அலர்ட் பண்ணிடுறோம் சார், யாராவது தெரியாமல் உள்ளே போனாங்கன்னா. சார், இதுக்கடுத்து இது வந்து டாக்குமெண்ட் ரூம் சார். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு போகிறதுக்கே மேஜர் கர்னல் அவங்க தான் சார் டாக்குமெண்ட் ரூம்குள்ளே போவாங்க. அவங்கெல்லாம் எதுக்காக இதுக்குள்ளே போகிறாங்கன்னா, உள்ளே பெரிய பெரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் சார். இப்போ வந்து மேக்னெட், அவங்க காலில் மேக்னெட் பொறுத்துக்கோங்க சார். மேக்னெட் பொறுத்தையில் அந்த மேக்னெட் டச் ஆச்சுன்னா மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிற மாதிரியும், அந்த மேக்னெட் டச் ஆச்சுன்னா மட்டும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிற மாதிரியும் இருக்குது சார். அடுத்து இதுதான் டாக்குமெண்டேஷன் ரூம் சார். இதில் வந்து யாரும் மேஜருக்கு தெரியாமல் யாரும் உள்ளே வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பஸ்ஸர் எடுத்துடும் சார். இதில் நாங்கள் மேக்னெட்டிக் ரீட் சுவிட்ச் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். இது வந்து கன்ஸ் ரூம். இங்கே வந்து நாங்கள் டச் சென்சார், அதுக்கப்புறம் அல்ட்ராசானிக் சென்சார் வந்து டிஃபென்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம் சார். எதுக்காக நாங்கள் அல்ட்ராசானிக் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, இந்த இடத்துல யாருமே வரக்கூடாது சார். உள்ளே என்ட்ரு ஆனாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக பஸ்ஸர் அடிக்கிற மாதிரி ஒரு அலர்ட் கொடுக்குற மாதிரி வச்சுருக்கோம் சார். அடுத்து எதுக்காக நாங்கள் டச் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, இந்த அலர்ட்டையும் தாண்டி உள்ளே வந்தாங்கன்னா இந்த இடத்துல தான் சார் கன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அவங்க ஓப்பன் பண்ணையிலே பஸ்ஸர் அடிச்சிடும் சார். லேண்ட்மைன் சார், இந்த ஃப்ளேம் சென்சார் வந்து இப்போ வந்து யாராவது பாம்பை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்மோக் வந்து அந்த ஃப்ளேம் சென்சாரில் சென்ஸ் ஆகி அலாரம் கொடுத்துடும் சார். அதனால சோல்ஜர்ஸ் வந்து அலர்ட் ஆகி அவங்க வந்து அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து லேண்ட்மைன் டிடெக்டிங் ஷூ. இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, சோல்ஜர்ஸ் வந்து பார்டரில் போகும்போது அங்கே வந்து லேண்ட்மைன் வந்து இருக்கிறது தெரியாமல் மிதித்து நிறையா தடவை இறந்துடுறாங்க.
இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட அக்னிவீரா ஃபோர்ஸில் வந்து 4 மெம்பர்ஸ் வந்து லேண்ட்மைன் இருக்கிறது தெரியாமல் போய் மிதிச்சு இறந்துட்டாங்க சார். இந்த மாதிரி நிறையா சோல்ஜர்ஸோட உயிர் வந்து வருஷம் அதிகமாகிட்டு போய்கிட்டு தான் சார் இருக்குது. இந்த மாதிரி போகக்கூடாதுன்றதுக்காண்டி தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டில் வந்து நாங்கள் ப்ராக்சிமிட்டி சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ராக்சிமிட்டி சென்சார் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம்னா கீழே நல்ல கரெக்டாக லேண்ட்மைனை மட்டும் டிடெக்ட் பண்ணும் சார். லேண்ட்மைனும் டிடெக்ட் பண்ணும், மெட்டலையும் டிடெக்ட் பண்ணும் சார். எப்போ டிடெக்ட் ஆச்சோ ஆட்டோமேட்டிக்காக 2 சென்டிமீட்டர் ஷூவை ரைஸ் பண்ணிடும் சார், மேலே ரைஸ் பண்ணிடும். அதனால நம்ம அந்த லேண்ட்மைனை மிதிக்காமல் அதிலேருந்து தப்பிக்கலாம். நாங்கள் இந்த ஷூவை ஃப்யூச்சரில் என்ன அப்டேட் பண்ண போகிறோம்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சென்சாரை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நாங்கள் ஜஸ்ட் மாடலுக்காண்டி ப்ராக்சிமிட்டி சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ராக்சிமிட்டி சென்சாரோட ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மி. மேக்னெட்டிக் சென்சாரோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சென்சாரோட ரேஞ்சு வந்து 360 டிகிரி வரைக்கும் இருக்கும். அதனால அது வந்து ரேஞ்சும் அக்யூரேசியும் ரொம்ப அதிகமாகும். அதனால நிறையா சோல்ஜர்ஸோட உயிரை நாங்கள் காப்பாற்றுறோம்னு நினைக்கிறோம். தேங்க்யூ சார்.